வந்திருக்கிறது ஷாம் கிரேஷ் கேமிங். ஸோ இது வந்து பார்ட் 2ங்க. நம்ம வந்து இந்த மவுண்டன்லேருந்து திருப்பி போக ஓகே. நம்ம வந்து இப்போ மேலே ஏறிட்டுருக்கோம் மக்களே. அண்டு நான் வந்து நல்லா டீ இதெல்லாம் குடிச்சிட்டேன். நான் டீ குடிச்சிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக டயர்டு இதாகவே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். நான் கொஞ்ச நேரம் வந்து காரில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் வந்து நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஓகே. அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு வந்தேன். ஓகே செம்மங்க, செம்ம ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போது. ஸோ போகலாமா மக்களே, நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நாள் இங்கே நல்ல மழையாக இருந்தது. இப்போது நல்லா கொஞ்சம் வெயிலாக இருக்குது. இப்போது நல்லா இருக்குல்லங்க, மவுண்டனே செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது இது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்கோம். சூப்பருங்க, வேறு லெவல். ஸோ அந்த வீடியோவில் கொஞ்சம் சவுண்டெல்லாம் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒன்று ஸ்டக்காக இருக்கும், நான் ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் இந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் சவுண்டு வராது, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, எனக்கு ஒரு டவுட்டு மக்களே. 1 minute ப்ரோ, இந்த வழி இங்கே ப்ரோ கனெக்ட் ஆகும், வேணால் இந்த வழியில் போகலாமா? பாவம் நம்மளுக்கு தெரியாத வழியோ. அட பாவி டேய், ஏங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருந்தா நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துருப்பேங்க. வேறு லெவல் வியூ. சே ஒரு நிமிஷங்க, நான் ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாம், வாங்க. ஒரு நல்லா ஒரு என்ன சொல்ல நிறுத்துறா. போயிடலாம். செம்மங்க, வேறு லெவல். ஒரு வியூவை பார்த்துட்டு போயிடலாம் மக்களே. சரியான வியூ. இருங்க, வண்டி இங்கே ஓரத்தில் பார்க் பண்ணிடலாம். சரியான வியூ, வேறு லெவலுங்க, வேறு லெவல் மக்களே. இப்போ மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாங்க, மழை பெய்யுது, வேறு லெவல். ஸோ அங்கே தான் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அந்த ப்ளூ கலர் இது பார்த்திங்களா, அங்கே தான் நம்ம ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ நம்ம கீழேருந்து இங்கேருந்து அங்கே அந்த கீழேருந்து நம்ம நேராக இப்படி சுற்றி இப்போது இப்படி நம்ம வந்த வழியில் இங்கே இருக்கோம். அப்படியே நம்ம நேராக போனால் எங்கே ரோடு இதாவது தெரில, போவோம். நல்லா தானே இருக்குது வியூவே, செம்மையாக இருக்குல்ல வியூவே, வேறு லெவல். அந்த மழைக்கு வேறு லெவலுங்க, இந்த இடமே வேறு லெவல். இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஆனால் வந்து நான் இதை பார்க்கல இந்த இடத்த. ஸோ இந்த இடம் வந்து ஒரு யூடியூபர் வந்து இங்கே வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு நான் வந்து பார்த்துருக்கேன். ஒருத்தர் எப்போவுமே பஸ்ஸில் வந்து எப்போவுமே இந்தியன் பஸ் அது, அவங்க வந்து போயிருப்பாங்க. இன்னும் அங்கே வண்டி போகுங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் அங்கே பஸ்ஸில் வந்துருந்தாங்க அன்றைக்கி. யாருக்கெல்லாம் தெரியும் இந்த யூடியூப் சேனலில்? எனக்கு தெரியும், ஆனால் பேர் தெரியாது, நான் மறந்து போயிட்டேன். ஓகே, எனக்கு இப்போ இருந்துங்க தெரியுது. நான் வந்து அவங்க இந்த இது மூட்லேயே போனாங்க, எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. எனக்கே ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, சூப்பர், வேறு லெவல். ஓகேங்க. ஸோ வந்து ஒன்று நான் சொல்ல மாட்டேன். நான் செகண்ட் பார்ட் வந்து நான் வந்து நாளைக்கு வந்து நான் போட போகிறேன். அதுவும் நான் வெனஸ்டே வந்து இந்த செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும். என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையேடா. எப்படா டியூஸ்டே, அப்போ நீ எப்படா இது பண்ண இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற கேட்டிங்கன்னா, நான் மண்டே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் பார்ட் இருக்குல்ல, நான் இப்போ தான் பண்ணேன், இப்போ தான் முடிச்சு.
அப்புறம் வந்து இப்போ அப்லோட் பண்ணறதுக்காக போனேன். சரி ஓகே அப்லோட் பண்ணக்குள்ளே இந்த கேம் போயிருன்னு சொல்லிட்டு நான் வந்து செகண்ட் பார்ட் வந்து போடுறேன். என்னங்க இது மேலே போயிட்டே இருக்கு. நான் சொல்கிறேன் அதனால் வந்து கொஞ்சம் இன்றைக்கே நான் 2 இது பண்ணுறேன். ஸோ எவ்வளோ பார்ட் வரப்போகுது எனக்கும் தெரியல, பார்க்குறேன் உங்களுக்கும் தெரியல. நான் பார்த்துலங்க அந்த வீடியோவில் வந்து ரொம்ப என்ன சொல்ல பார்த்து அவங்க வந்து லைக் என்ன சொல்ல ஸோ அந்த வீடியோ யாரும் பார்த்துருந்தீங்கன்னா மன்னிச்சிக்கோங்க, நான் வந்து தப்பாக சொல்ல. அவங்க வந்து என்னென்னா கட் பண்ணி போடுறாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் போகிறேன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஓகே செம்ம என்ன ஸ்லோப்பிங் மாதிரி போகுது. செம்மங்க வெறித்தனம். ஸோ 120 போகுதுங்க. சூப்பர். வண்டி சரியாக ஸ்மூத்தாக இருக்குங்க. அண்ட் பிரேக் போடுறதுல பிரேக் போட்டுது, டேர்ன் ஆகுது, ஸ்பீட் பண்ணுது. செம்ம ஸ்பீடில் போகுதுங்க இது. அண்ட் இது ஹைவேல போனால் எவ்வளோ தூரம் என்னடா இது? டேய் அடப்பாவி எங்க செம்ம டேர்ன். இந்த டேர்னிங்கில் விழுந்துரு போகணுங்க பாவம். ஹெல்ப் பண்ணணும் தான் இருக்குது நம்ம ஓட்டுறது காரு. ஸோ ஆனால் நான் அந்த சர்ப்ரைஸ் சொன்னேன்ல, அது வந்து நான் ஃப்ரைடே தான் ரிலீஸ் பண்ணுவேன். அது நான் ஷுவராக சொல்கிறேன். சூப்பருங்க. எவ்வளோ தூரங்க நான் போகிறோம். என்னங்க இது பார்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் போல். வாவ், இது ஏதோ ஊட்டி இது மாதிரி இருக்குது, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. சூப்பருங்க. பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா தாங்க இந்த பஸ் கேம்ஸ்லேயே. இந்த பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா தாங்க வேறு லெவல். பஸ்ஸு கேம் மட்டும் இல்லை, இவங்க கார்ஸும் வச்சுருக்காங்க. காரு, பைக்கு, ட்ரக்கு எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க, வேறு லெவல். அண்டு இவங்க ஒன்று தெரியுமா, இவங்களாம் ஃப்ளைட்டுலாம் வச்சுருக்காங்க இங்கே பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. ஆனால் நான் ஆப் மட்டும் சொல்ல மாட்டேன், மணிக்கே அடித்தா மட்டும்தான்டா நான் ஆப் சொல்லுவேன். என்னங்க இது என்ன? ஐ திங்க் ஹோட்டலா என்னன்னு தெரியல. ஏங்க இப்போ தாங்க ஐயோ நம்ம வந்து அப்போ லைக் மொக்க இடத்துல வந்து நம்ம லைக் என்ன சொல்ல, அது அங்கே அவ்வளோக்கா வியூ இல்லை. ஒரே இந்த ஒரே டேர்னிங்கில் மட்டும் கொஞ்சம் மேலே வந்துருந்தா வைங்களேன், அந்த வியூவோட அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நல்லா இருக்குங்க. சே மிஸ் ஆயிடுச்சு. இந்த வண்டிக்கு பின்னாடி போயிருந்து இன்றைக்கி கூட நம்ம சேர மாட்டோம். ஏற்கனவே எவ்வளோ பார்ட் வருதே நான் ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது. அதில் எவ்வளோ என்னடா போயிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் எண்டு இருக்கா இல்லையா? மேப் எடுத்து பார்க்குறேன். மக்களா அப்பாடா, ஜஸ்ட் கொஞ்சம் ஹேண்ட் பிரேக் போடு. ஓகே மக்களே, ஐ திங்க் இது பார்ட் வரும்னு நினைக்கிறேன். பார்ட் 3 இல்லாட்டி 4 வரும். ஏன்னா அது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே போவோம் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ போவோம். சூப்பருங்க, அது வியூவே வேறு லெவல். ஸோ ஒரு 2 ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு பிரேக் போட்டு இந்த பார்ட் முடிச்சுக்கலாம். வேறு லெவலுங்க, செம்மல்ல. இந்த காருக்கும் இந்த மலையெல்லாம் ஓட்டுறது வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ப்ளூ கலரில் இருந்தது, நான் ரெட் கலரில் மாற்றிட்டேன். வேறு லெவல். ஸோ அண்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 30 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம் மக்களே, வேறு லெவல். என்னடா மெதுவா வியூவை பார்த்துட்டே போவோம் மக்களே, அப்படியே போவோம். என்ன போகுது, மெதுவாக போவோம். என்ன அவசரம் நம்மளுக்கு? ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹாரர் இது பண்ணலாம் இருக்கேங்க. ஹாரர் கேம்ஸ் எல்லாம் போடலான்னு இருக்கேன். லைக் கிரானிலாம் போடலாம் இருக்கேன். தெரியல, போட ட்ரை பண்ணேன். ஸோ நான் ஹாரர் கேம் போடலாம் தான் இருக்கேன். ஆனால் வந்து
இது என்ன ஸ்கூலா? ஐ திங்க் ஸ்கூலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹாரர் இது போல தாங்க இருக்கேன். ஆனால் வந்து அதுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணும். அது கொஞ்சம் கிளியராகி ஒரு ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் சொல்கிறேன். ஓகே. இண்டிகேட்டர் ஆன்லேயே போட்டிருக்கேன் நான். ஓகே. ஐயோ, எவ்வளவு துண்டா போகணுன்னு எனக்கு தெரியல. என்னடா ஆச்சுங்க? அடே, போய் பார்ப்போமா? ஆமாங்க, போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. இருங்கண்டா. டே, என்னடா ஆச்சு? என்னடா? ஐயோ, இருங்க, பார்த்தியாவும் நம்ம. ஐயோ, என்னடா ஆச்சுங்க? என்னடா புகழ வருது? டேய், என்னங்க ஆச்சுங்க? இருங்க, இங்கே என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். பஸ்லேருந்து பின்னாடிலேருந்து புகையா வருது. ஐயோ, ஏங்க 2 பைக் இடிச்சிட்டாங்க பஸ்காரன். டேய், பாவன்ட்டவங்க. போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க போல. பாவம். இந்த பஸ்ஸுக்காரங்களே இப்படிறாங்க. ரொம்ப என்ன சொல்ல, ஏதோ ஹைவேல ஓட்டுறாங்கன்னு நினைப்புங்க. அப்படி ஓட்டுறாங்க. லைக் என்ன சொல்ல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க. அவங்களாம் பார்க்கவே மாட்டாங்க. நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன். ஆனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் ஓட்டுறேன். பாருங்கள், இது வரைக்கும் ஏதோ சின்ன கோடு கூட வந்திருக்கான் என் வண்டியில். நான்லாம் இடிக்கவே இல்லை. ஆனால் இவங்க சரியான ஃபாஸ்ட்டாக வராங்க. பாவம், 2 பேர் இடிச்சல் தான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. பாவங்க 2 பேர். ஆம்புலன்ஸும் வரல. நீயும் இந்த பஸ்ஸுக்காரங்களே எப்படிறான்டா. ஸோ ஃபாஸ்ட்டாக போயிடலாங்க. ஓகே. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்கள பார்த்தா. ஏன்னா 2 ஆள் முடிச்சிருக்காங்க இந்த பஸ்காரன். பாவம், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஒரு தப்பு பண்ண வேணுங்க. இவங்க ஏதோ இவங்க தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு இவங்க நினச்சிட்ருக்காங்க. இந்த பஸ்கா ஓட்டுறவங்களே புறாண்டா. ஒழுங்காக இந்த என்ன சொல்ல, செம்ம ஸ்பீடாக வருவான், அப்புறம் வந்து இடிச்சிடுவாங்க. அப்படிறாங்க. அதனால தாங்க கேரளா ஹைவேலலாம் 9 மணிக்கு மேலே வந்து இது வரக்கூடாது சொன்னாங்க. இந்த டிஜே பஸ்ஸு இதெல்லாம் வெறும் ஒன்லி கவர்மெண்ட் பஸ் தான் வரணும்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாம் அவ்வளோ ஸ்பீடு. அதனால தான். ஓகே, நம்ம எது வரைக்கும் ரீச் ஆகிருக்கோன்னு எனக்கு தெரியல. என்னடா இது? ஸோ இது முடிச்சாயிடுச்சு. அண்ட் கிட்ட பார்ப்போமா? இடத்துக்கு போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் நீ இருக்குன்னு. நீ கொஞ்சம் தூரத்தில் இருக்கு மக்களே. அப்புறம் வந்து ஐ திங்க் இது பார்ட் 3ல் இது எண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 3 வந்து நான் வந்து எப்போ போடுவேன்னா ஒரு கொஞ்சம் லேட்டாகும்னு நினைக்கிறேங்க. பார்ட் 3 இதோட எப்போ போடுவேன்னா ஒரு தேர்ஸ்டே வந்து நான் ஏதோ போடணும்னு சொன்னேனே, அந்த ஹைவே அது வந்து நீ கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா இது போயிட்டே இருக்கனால அது லேட்டாகும்னு இருக்கேன். ஆமாம், ஹைவே இது வந்து லேட் ஆகும். முடிஞ்சால் போட பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ ரொம்ப இதாக இருக்குது. ஸோ வண்டிலாம் வரலாம்ங்க. பெரிய ஸ்க்ரீன் எல்லாம் போட்டிருக்கேன். ஏன் இந்த வண்டி யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க தெரியல.
சூப்பராக இருக்குங்க. ஒரு மினி என்ன சொல்ல, ஒரு நல்ல வண்டி, லைக் நல்ல ஸ்பீடும் போகுது அண்டு நல்ல ஒரு லுக்கும் இருக்குது. அண்ட் ஒரு என்ன சொல்ல 5 பீப்புள் உட்கார ஒரு கார் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஏசியும் எல்லாமே அந்த இன்டீரியும் நல்லா தான் இருக்குது. அண்ட் ஒரு ரூஃப் டாப் இருக்கா? இல்லை ரூஃப் டாப் இல்லை, இந்த பரவாயில்ல. ஒரு மினி ஒரு காருக்கு இதெல்லாம் போதும். நல்லா தானே இருக்குது. ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க தெரியல. அண்ட் புதுசாக சுசுகி டிசைர்னு இருக்குது. அது வந்து நீயும் கொண்டு வரல. கொண்டு வந்தால் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே. ஸோ ஒரு ஸ்டாப்பு கூட மக்களே, நீ ஒரு ஸ்டாப் கூட வரல. ஒரு ஸ்டாப்பில் நம்ம நிறுத்திடலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ரொம்ப இதாக இருக்குது. ஓகே மக்களே, கிட்டத்தட்ட அண்டு ஓகே, நான் வந்து ஒரு மேப்பில் ஒரு இது வச்சுக்கிறேங்க. இங்கே நீ வர மாதிரி தரல ஒரு ஸ்டாப்பும். அண்டு பாருங்களேன், நான் வந்து எது வழிக்கு போகிறேன்னா அந்த டேர்னிங்கிட்டே வந்துட்டோமா. நான் என்னென்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இதுக்கு மேலே வண்டியே ஓட்ட முடியும் என்னால். ஒரு ரெஸ்ட் எடுத்துப்போமா, இந்த ஒரு வியூவில் ஒரு ரெஸ்ட் எடுத்துப்போங்க. இங்கே ஒரு ரெஸ்ட் எடுத்துப்போம். காரில் கொஞ்ச நேரம் ஆனில் போட்டு ரெஸ்ட் எடுத்துப்போம் மக்களே. கொஞ்சம் வெளில வருவோம். கார் ஆஃப் பண்ணிட்டு வெளில வந்து அந்த மவுண்டன் ஆக்சிஜனை ஸ்மெல் பண்ணுவோம். அப்பா இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, கொஞ்ச நேரம் காருக்குள்ளே ரெஸ்ட் எடுக்கிற மக்களே. ஸோ இந்த பார்ட் 2 பிடிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கன்ஃபார்மாக இப்போ புரிஞ்சிருக்க எல்லாருக்கும் பார்ட் 3 எண்டுன்னு. ஆமாங்க, பார்ட் 3 எண்டு. ஐ திங்க் ஹைவே இது போடுறேன், கண்டிப்பாக போடுவேன் நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 3ல் எண்ட் ஆகுதுன்னா தேர்ஸ்டே போடுவேன். ஓகே. ஸோ ஃப்ரைடே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ட்ரிப் உங்களுக்கு இந்த அன்போடு வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பார்ட் 3ல் சந்திப்போம் மக்களே. பாய்.